அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன் அம்மாபாத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று ரமலான் மாதத்தோட 2வது ஜும்மா. இன்றைக்கி மிகவும் சிறப்பான நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரமலான் மாதத்தோட அடுத்த 10 நாட்கள் பாவ மன்னிப்பிற்காக துவா செய்யணும் அப்படின்னு. இந்த 10 நாளுமே அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையுமே மன்னிக்கிறான். அதுலேயுமே இந்த வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கிழமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாவிற்கு எந்த அளவு விரும்புகிறான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஜும்மா நாளில் நம்ம ஜும்மா தொழுது விட்டு அதே அமர்வில் இந்த திக்ரை 100 முறை உள்ளன்போட நம்பிக்கையோட ஈமானோட ஓதணும் அப்படின்னா நம்முடைய 1,00,000 பாவங்கள் மன்னிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பெற்றோர்களின் பாவங்களாக 24,000 பாவங்கள் வர மன்னிக்கப்படுதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி. இந்த திக்ரை வெறும் 100 தடவை ஓதுனாலே 1,00,000 பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணை மிக்கவனாக இருக்கான், கொடையாளியாக இருக்கான். நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய பெற்றோர்கள் பாவங்களுக்கும் மன்னிப்பு தேடுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.